இந்த பரிமளக்காவை ஆளையே காணோம். காசு கொடுக்கலான்னு பார்த்தா முட்டை வாங்கின காசு. மீனா கிட்டயாவது கேட்டு பார்க்கலாமா எங்கே போயிருக்குன்னு? மீனா, மீனா, வாமா வாமா. எப்படிமா இருக்க? தெரியுமா நீங்களா எப்போ வந்தீங்க? இந்த பக்கெட்டி வேற வயல. உங்களை பார்த்து எவ்வளோ நாள் ஆகுது? எப்படி இருக்கீங்க? எப்போ வந்தீங்க இங்கே? அங்கே ஒரு வீட்டில் போய் வேலை செய்ய சொல்லிட்டு போனீங்களே, எப்படி இங்கே வந்தீங்க? எதுவுமே எனக்கு சொல்லவே இல்லையா? நான் பாருன்னு சிவனே அந்த வீட்டில் தான் இருந்தேன். என் பிள்ளை இருக்கான் பார்த்தியா, அவன் தான் வந்து அழுது பரண்டு, அம்மா நீ இல்லைன்னா என்னால் இருக்கவே முடியலம்மா, வாமா வீட்டுக்கு, நான் அந்த தப்பு செஞ்சாலும் மன்னிச்சுமா அப்படின்னு சொல்லி என்னை கூட்டின்னு வந்துட்டாமா இங்கே. சரி பெரியம்மா, சரி பெரியம்மா. இப்பயாவது அவங்க செஞ்சு தப்புன்னு உணர்ந்தாங்களே, இப்போ நல்லா தானே பார்த்துக்கிறாங்க அவங்கள. என் மருமக வந்து என்னென்னு தான் கேட்பேன். என் பிள்ளைவா வந்து நல்லா பார்த்துக்கிறான் என்ன. ஆமாம், திரும்ப அங்கே எங்கே நான் போயிட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பையன் வந்து கவனிக்கிறான். நீங்கள் உங்கள் வீட்டில் இருந்து போயிட்டீங்க சொல்லிட்டு எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்தது தெரியுமா? நீங்கள் திரும்ப வந்ததா ரொம்ப சந்தோஷம். எனக்கு வந்து பேரன் பேத்திங்களை பார்க்காம இருக்க முடியல. அதான் நானும் சரி அவன் கூப்பிடும் போதே வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ஆமாம், அத்தை தான் உங்களை கேட்டுனே இருப்பாங்க. எப்போ தான் வருவான்னு தெரியலையே, அங்கே போய் உட்காந்து இருக்காளே, நம்மளா போய் கூப்பிட்டு வந்து நம்ம வீட்டில் வச்சுக்கலான்னு பார்த்தா வர மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு புலம்பினே இருப்பாங்க தினமும். நானும் வரணும் தான் நினச்சிருந்தேன். டைமே சரியாக இருந்தது. இங்கே பொங்கல் வேலை வர வந்துச்சா, அதை பார்க்கறதுக்கு கரெக்டாக இருந்தது. வரேன்னு சொல்லு அத்தைக்கிட்ட. வாங்க போய்மா, வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு போவீங்க. அண்ணன் வந்தாங்களா இன்னைக்கு மத்தியானம்? அதான் கறி மீன்லாம் செஞ்சுருக்கேன். கறி செய்யலாம் பார்த்தேன். அப்புறம் வாங்க காசில் சொல்லிட்டு வாங்கல. இதெல்லாம் மீன் வறுவல், மீன் குழம்பு அதெல்லாம் செஞ்சு வச்சிருக்கிறேன். வந்து சாப்பிட்டு போவீங்க வாங்க. ஏன்னா உங்கள் அண்ணன் பொங்கல் சிரிப்பு தான் வந்தானே, அவனுக்கு இப்போ தான் டைம் கிடச்சிதா? ஆமாம் பெரியம்மா, பொங்கலுக்குலாம் அங்கே வந்து வாழை தொட்டெல்லாம் போட்டு வச்சிருக்காங்க இல்லையா, அது பொங்கலுக்கு அந்த வியாபாரமே கரெக்டாக இருந்தது. அதை எடுத்துன்னு போய் சந்தையில் வைக்கிறதுக்கு கரெக்டாக இருந்தது. இப்போ தான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துருக்கான். இப்போ தான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கான். அதனால தான் வந்து கொடுத்துட்டு போயிருக்கான். ஏதோ ஒன்று இப்போயாவது கொடுத்தானே தங்கச்சிங்க ஞாபகம் வச்சு. ஆமாம் பெரியம்மா, அதனால தான் நானும் கொண்டு வாங்கிக்கினேன். ஏதோ அவன் கையில் கடிச்சது கொடுக்குறானே வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு. நீங்கள் இருந்தீங்கன்னா அந்த தெருவே கலகலன்னு இருக்கும். நீங்கள் இல்லாமல் போயிடவே ரொம்ப டல்லாக இருந்தது. எதுவுமே நிசப்தமாக இருந்தது, எந்த ஒரு சத்தமும் இல்லாமல். எங்கள் மாமியார் கூட போர் அடிக்குதுன்னு அவங்க பொண்ணு வீட்டுக்கு போயிருக்காங்க பேசுறது காலையில் சொல்லிட்டு. இப்போ நீங்கள் வந்துட்டீங்க, நான் ஃபோன் பண்ணி சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே துள்ளி குதிச்சு வந்துடுவாங்க. ஆமாம், நாங்கள் 2 பேரும் தான் பேசினே இருப்போம். நேரம் போகிறதே தெரியாது. ஆமாம், அந்த திருமணையில் இருக்க கோயில் வாசலில் உட்காந்துங்க, யார் போகிறாங்க யார் வராங்க பார்த்துக்கினேன் கதை பேசினே அப்படியே டைம் ஓட்டிடுவீங்க. ஆமாம், வீட்டுக்குள்ளே இருந்தாலும் படுத்து தூங்கலாமான்னு தான் தோணும். அப்படியே போய் உட்காந்து பேசினாலும் அது டைம் பாஸ் ஆகும். சரி பெரியம்மா, வந்து சாப்பிடுங்க வாங்க. இருக்கட்டுமா நீங்கள் சாப்பிடுங்க. என் மருமக வந்து நெத்திலிக்கு மீன் போட்டு குழம்பு வச்சு வச்சிருக்கிறேன். அதான் சாப்பிட்ட மதியானம். நைட்டு கூட கொஞ்சம் இருக்குது. நைட்டு சாப்பாடு தான் கம்மியாக இருக்குது. இட்லி ஏதாவது செய்வாளா இல்லை சாப்பாடு வடிப்பாளான்னு தெரியல, அவன் தான் தெரியும். மீன் எங்கே போயிருக்கா? வீட்டில் இல்லையா? அவதான் ஏதோ பேங்க்கில் பணம் எடுக்கணுமா, அதுக்கோசம் போயிருக்கிறா. அதை பரிமளம் அவளும் போயிருக்காளுங்க. ஒரு 4 மணி பஸ்ஸுக்கு தான் போனாங்க. பேங்க் 4 மணிக்குள்ள மூடிடுவாங்களே. எந்த பேங்க்குக்கு போனாங்க? பேங்க்குக்கு போகலாமா? அது ஒரு ரூம் மாதிரி வச்சிருப்பாங்களே, ஒரு டப்பாக்குள்ள காசுலாம் இருக்குமே, இந்த ஒரு ரேஷன் கார்டு மாதிரி, அதுக்குள்ளே போட்டோன்னா நம்பர்லாம் போட்டால் காசு கொடுக்குமே, அந்த மிஷினுக்கு தான் போயிருக்காங்க. என்னது மிஷினு ரூமா? ரேஷன் கார்டு போட்டால் காசு கொடுக்குறாங்களா? அது எங்கன்னு தெரியலையே. உங்களுக்கு புரியவே இல்லையா நம்ம எப்படி சொல்கிறது? பணம் எடுக்கிற மிஷின் இருக்குல்ல, அந்த மிஷினில் போய்ட்டு பணம் எடுக்க போயிருக்காங்க. ஓஹோ, இப்போ தான் நம்ம புரியுது. ஏடிஎம் மிஷினில் போய்ட்டு காசு தர போயிருக்காங்களா? ஆமாண்டி அங்கே தாண்டி போயிருக்காங்க. அதான் பரிமளக்கா கிட்டே நான் முட்டை வாங்கினேன், அது காசு கொடுக்கலாம் சொல்லிட்டு தான் வந்தேன். பார்த்தா வீடு பூட்டி இருக்குது. பரிமளாவும் மீனா வந்து போயிருக்காங்களா? ஆமாம், வந்துடுவா. இப்போ திரும்பி வர பஸ்லேயே திரும்பி வந்துடும் சொல்லிட்டு தான் போயிருக்கா. நீ வேணா இருந்து பார்த்து கொடுத்துட்டு போயிட்டு காசு. இல்லை பெரியம்மா, நான் வந்து மாடு கண்டி தண்ணி ஊற்றிட்டு அப்படியே கொஞ்சம் சாணி எடுத்துன்னு போகலான்னு வந்தேன். எடுத்துக்கினேன். அந்த பரிமளா இருந்து அப்படியே காசு கொடுத்துட்டு போகலான்னு பார்த்தேன், காணோம். சரி நாளைக்கே கொடுத்துக்கிறேன், பால் வாங்கிறதுக்கு வருவேன் காலையில். அப்போ கொடுத்துக்கிறேன். அப்படியா? சரி. பசங்க வேறு காலேஜ் போயிருக்காங்க, வந்துட்டு இருப்பாங்க. வந்த உடனே கொஞ்சம் சாப்பாடு போட்டு கொடுத்தா சாப்பிடுவாங்க. மீன் குழம்பு மீன் வறுவல் இருக்குல்ல, அதெல்லாம் வச்சு கொடுத்தா சாப்பிடுவாங்க. ஆமாம், அவங்க வரத்துக்குள்ளே நான் வீட்டுக்கு போயிடணும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ஏதாவது ஸ்நாக்ஸ் எதாவது சாப்பிடுவாங்க. மிச்சர் கிச்சர்லாம் இருக்குது, அதை சாப்பிட்டாங்க. சாப்பாடு சாப்பிட மாட்டாங்க. அவங்க மற்ற மணி போனால் தான் கரெக்டாக சாப்பாடு போட்டு தர முடியும் நான். சரிம்மா, போய் பசங்களை பாரு. உன் தங்கச்சி ராதிகா எப்படி இருக்கா? நல்லா இருக்கா பெரியம்மா. அவங்க மாமியார் கூட வந்துருக்குறாங்க. இங்கே தான் இருக்காங்க. பொங்கலுக்கு முன்னாடி வந்தாங்க, இங்கே தான் இருக்காங்க. ராதிகா மாமியார் கூட நல்லா பேசுவா என்கிட்ட. வர வந்து பார்க்குறேன் எல்லாரையும். உங்கள் அத்தை எப்போ வர ஊர்லேருந்து? இப்போ வீட்டுக்கு போய் தான் ஃபோன் பண்ணி சொல்லுவேன். எப்போ வராங்கன்னு தெரியல. நைட்டுக்கே வந்தாலும் வந்துடுவாங்க, இல்லை நாளைக்கு காலையில் வந்துடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் வந்திருக்கீங்கன்னு தெரிஞ்சால் போதும், துள்ளி குச்சி ஓடி வந்துடுவாங்க. வரட்டும் நாளைக்கு வந்து பார்க்குறேன். சரி பெரியம்மா, பசங்க வந்துட்டு இருப்பாங்க, போய்ட்டு வரட்டுமா நானே? சரிம்மா, நான் கூட ஸ்கூலுக்கு போய்ட்டு இந்த பசங்களை போய் கூட்டிட்டு வரணும். ஸ்கூல் விட்டுட்டு இருப்பாங்களே நேரம்? விட்டுட்டு இருப்பாங்க பெரியம்மா. ஆமாம், மருமக சொல்லிட்டு போனேன், நான் வரத்துக்கு லேட் ஆச்சுன்னா நீங்களே போய் பசங்களை கூட்டிட்டு வந்துருங்க அப்படின்னு. அப்படியே காலார போய் நடந்து போயிட்டு கூட்டிட்டு வந்துட வேண்டியதான். சரி பெரியம்மா, பார்த்து போங்க. ரோட்டில் வண்டிலாம் வரும், ஓரமாக போயிட்டு வரமா வாங்க. சரிம்மா. முதல் போயிட்டு நம்ம அத்தை ஃபோன் பண்ணி சொல்லணும். அத்தை ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. பாட்டு பெரியம்மா வந்துட்டாங்க சொல்லிட்டு. வரேன் பெரியம்மா. பார்த்து போம்மா. இவங்களெல்லாம் பார்க்காம நம்ம அங்கே இருந்ததும் கஷ்டமாக தான் இருந்தது. ஆனால் அவங்க என்ன நல்லா பார்த்துக்கினாங்களே. இந்த சின்ன குழந்தையும் என்கிட்ட பாசமாக பாட்டின்னு இருக்கும். அவங்க விட்டுட்டு வந்ததில் கொஞ்சம் மன வருத்தம் தான். சரி, எப்போ ஒன்றா போய் பார்த்துட்டு வரலாம். இந்த பசங்க வேறு ஸ்கூல் விட்டுருப்பாங்க, வந்துன்னு இருக்கவங்க ரோட்டில் போய் கூட்டு வந்துடலாம். இன்னைக்கு எப்படியாவது சொல்லிடணும். நானும் எப்படியோ அவளுக்கு புரிய வைக்க பார்க்குறேன். மரமண்டையாக இருக்கிறா. போன வருஷம் February 14 லவர்ஸ் டே சாக்லேட்டு வாங்கி போய் கொடுத்தேன். பத்தாவதுக்கு ரோஜா பூவும் வாங்கி போய் கொடுத்தேன். எருமை மாடு சாக்லேட்டை வாங்கி நல்லா தின்னுட்டு ரோஜா பூ தூக்கி தள்ள வச்சுன்னு போயிட்டே இருந்துச்சு. ஏதாவது ஒன்றாவது அவளுக்கு புரியுதா? நான் இன்னும் எப்படி தான் புரிய வைப்பேன்? இன்னைக்கு 2ல் 1 கேட்டுடணும். அவன் மனசில் நான் இருக்கனா இல்லையா?
ஒருவேளை இல்லைன்னு சொல்லிட்டான்னா என்ன பண்ணுறது நம்ம? சே அப்படிலாம் சொல்ல மாட்டான். அந்த மாதிரி சொல்லி தான் என் மனசை தேத்தி வச்சிருக்கிறேன். எப்படியாவது தைரியம் வந்து சொல்லிடணும் இன்னைக்கு வெளிப்படையா. இதுக்கு மேலே விட்டேன்னு வச்சுக்கேன், அவங்க அம்மா மாப்பிள்ளை பார்த்து வச்சிருவாங்க. இவ்வளோ கம்முன்னு கல்யாணம் பண்ணின்னு போயிடுவேன். அதுக்கப்புறம் நம்ம வந்து அப்படி நின்று வேடிக்கை பார்க்க வேண்டியது தான் அட்சதையை போட்டுட்டு. இவ்வளோ நாள் இதயம் படத்தில் வர முரளி மாதிரி இருந்ததெல்லாம் போதும். இனிமேல் வந்து அன்னியன் படத்தில் வர மாதிரி ரெமோ மாதிரி மாறிட வேண்டியது தான். இன்னியும் நம்ம மாறலன்னு வச்சுக்கேன், காதல் படத்தில் வர பரத் மாதிரி மண்டையில் கொட்டின்னு சுற்ற வேண்டியது தான் பைத்தியம் மாதிரி. வேணாம் நம்ம ரெமோ மாறிடலாம். இங்கே தான் இருக்கண்ணா, சுற்றி சுற்றி எங்கே தேட வேண்டியதாக இருக்குது. எருமை மாடு ஃபோன் பண்ணால் கூட எடுக்கல. விமல் சிச்சு வந்துட்டாலே. விமல் கூப்பிடுறது காது கேட்குதா இல்லையா உனக்கு? வா சாந்தி, வந்துட்டியா? வந்துட்டேன். என்ன விஷயம்? எதுக்கு இங்கே வர சொன்னேன்? உனக்கு பேசுறதுக்கு வேறு இடமே கிடைக்கலையா? இல்லை ஃபோன்லேயே சொல்லிக்கல, என்ன விஷயம்? இங்கே பார்த்தியா இந்த ஆற்றுல எவ்வளோ தண்ணி போகுது, சுற்றி எவ்வளோ பச்சை பச்சைன்னு எவ்வளோ அழகாக இருக்குது. இதெல்லாம் பார்க்கும்போது உனக்கு என்ன தோணுது? உனக்கு கிறுக்கு பிடிச்சிருக்குன்னு தோணுது. ஆமாம், கிறுக்கு தான் பிடிச்சிருக்கு. அப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு பாரு என்னென்ன ரொம்ப முத்திர போகுது. எது பேசினாலும் எட்டிக்கு பேசுகிறாளே, எப்படி நான் சொல்லுவேன்? சாந்தி, டேய் சொல்ல வந்து டக்கு டக்குன்னு சொல்லுடா. எனக்கு வேறு பசி எடுக்குது. இல்லை 1/2 கிலோமீட்டர்லாம் நடக்க விட்ருக்கேன். தீனி பண்ணாரோம், தீனி தின்றதுலையே இருக்குமா இது? இப்போது வந்து நான் உங்ககிட்ட என்ன சொல்கிறேன்னா, இருக்கிறத பார்த்தா பயமாக இருக்கு. என்ன சொல்லி தொலை போகிறான்னு தெரியலையே. இப்படியே கேட்டு அப்படிதான். சாந்தி, உனக்கு என்ன பிடிக்குமா பிடிக்காதா? இவன் எப்படி கேட்குறான்? சொல்லு சாந்தி, பிடிக்கும் பிடிக்காதுன்னு சொல்லிடு ஒரே வார்த்தையில். அது வந்து ஒருவேளை பிடிக்காதுன்னு சொல்லிட்டா இப்போ நம்ம என்ன பண்ணுறது? அதுக்கு வாய்ப்பே தரக்கூடாது. தெரியும் சாந்தி, தெரியும் உன் மனசில் என்ன இருக்குன்னு எனக்கு. உன் மனசு முழுக்க நான் தான் இருக்குன்னு எனக்கு எப்பயோ தெரியும். டேய் அது இல்லைடா. நீ வாயை திறந்து சொல்லி தான் நான் புரிஞ்சுக்கணும்னு கிடையாது. டேய் என்ன சொல்ல விடுறா. நீ உங்கள் அம்மாவுக்கு பயப்படுற, அவ்வளோதானே? உங்கள் அம்மா கிட்ட நானே வந்து பேசுகிறேன். டேய் என்னடா வந்து பேச போற நீ? எனக்கு 50 சவரம் நகைலாம் வேணாம், காரு பைக்கு அதுன்னு எதுவும் கேட்க மாட்டேன். சாமான்ச்சிட்டு நீங்கள் எதுவுமே கொடுக்க வேணாம். உங்கள் பொண்ணை கட்டின புடவையோடு அனுப்புங்க, நான் நல்லா பார்த்துக்க சொல்லிட்டு உங்கள் அம்மா கிட்ட போய் நான் பேச போகிறேன். ஏய் எங்க அம்மா கிட்ட போய் பேச போற நீ? நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்குதான். என்னது கல்யாணமா? ஆமாம், நானும் எத்தனையோ வருஷமாக சொல்லின்னு இருக்கேன் உங்ககிட்ட. ஆனால் நீ வந்து எனக்கு கண்டுக்கவே மாட்டேங்கிற. நீ என்னடா சொன்ன என்ன கண்டுக்காம போறதுக்கு? February 14th அன்னைக்கு உனக்கு சாக்லேட்டும் ரோஸும் வாங்கி கொடுத்தனே, என்கிட்ட நீ வாங்கிக்கினல. ஆமா, சாக்லேட் சாப்பிட்றது தானே வாங்கி கொடுத்த. பூத்தலையில் வச்சுக்கிறது கொடுத்த வச்சுக்கினேன். இதில் என்ன தப்பு இருக்கு? அடுத்த பிப்ரவரியே வரப்போகுது. இன்னும் 14 நாள் தான் இருக்குது. 2வது இப்போ சாக்லேட்டு ரோஜா பூ என்னது கொடுத்தாலும் நீ வச்சுப்பே சாப்பிட்டுடுவேன். புரியுதா? உனக்கு இந்த ஜென்மத்தில் புரியவே புரியாது. நேரடியாக உங்கள் அம்மா கிட்டே போய் நான் பேசிக்கிறேன். டேய் நீ வேற சும்மா இருடா. எங்க அம்மா கத்துவங்க இறக்கி ஆம்பளை பசங்க கிட்ட பேசுறது பார்த்தாலே எங்க அம்மாக்கு பிடிக்காது. இன்னும் நான் இங்க வந்து பேசுறேன் தெரிஞ்சதுன்னு வச்சுக்கேன், எனக்கு கொன்னே போடுவாங்க. இப்போ எங்க அம்மா கிட்ட போய் என்ன பேச போற நீ? உங்க பொண்ணை எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க போறேன். ஆமா, நீ கேட்ட உடனே சரிப்பா கல்யாணம் பண்ணிக்கோ அப்படி சொல்லிடுவாங்க எங்க அம்மா. இவன் நான் சரியான லூஸ் இவன். ஏன் எனக்கு அழகு இல்லையா, படிப்பு இல்லையா, இல்லை வசதி இல்லையா? இப்போ எதுக்கு எனக்கு என்ன குறை இருக்கு சொல்லு? எதுக்கு உங்க அம்மா சம்மதிக்க மாட்டாங்க சொல்லு? அவங்க பார்த்து வைக்கிற மாப்பிளைய தான் நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு அவங்க நினைப்பாங்க. புரியுதா? ஏற்கனவே எங்கள் அண்ணன் வந்து லவ் மேரேஜ் தான் பண்ணியிருக்கான். அதனால எங்கள் அம்மாவுக்கு பிடிக்காது லவ் மேரேஜ்லாம். நீ போய் கேட்டேன்னு வச்சுக்கேன், எங்கள் அம்மா கண்டிப்பாக ஒத்துக்கவே மாட்டாங்க. அவங்க பார்த்து வைக்கிற மாப்பிளைய தான் நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு அவங்க ஆசைப்படுறாங்க. ஊர் பேர் தெரியாதவங்க யாருன்னா வந்து இப்போ ஒரு தரகர் மூலியமாக பார்க்குறாங்க, வேற யார் மூலியமா பார்க்குறாங்க அப்படின்னா அவங்க சொல்கிறத நம்புவாங்க. இத்தனை வருஷமாக நம்ம ஒன்றா பழகியிருக்கோம், என்னை பற்றி உனக்கு தெரியும், உன்னை பற்றி எனக்கு தெரியும். இதுக்கு மேலே வேற என்ன வேணும் சொல்லு? எங்கள் அம்மாலாம் அந்த காலத்து ஆள். புரியுதா? அவங்களுக்குலாம் புரிய வைக்க முடியாது எதையும். உங்கள் அம்மா வேணா அந்த காலத்து ஆளாக இருக்கலாம், நீ இந்த காலத்து ஆள் தானே, உனக்கு புரியல எல்லாமே. எனக்கு புரிஞ்சு நான் என்ன பண்ணுறது? எங்கள் அம்மா எதிர்த்துல என்னால் பேச முடியாது. நம்மளுக்கு ஒரு பொருள் வேணும்னா நம்ம தான் அடம் பிடிச்சி காட்டணும், மற்றவங்களுக்கு புரிய வைக்கணும் நம்ம இடத்துல தான். உன்னோட ஃபேமிலி சுச்சுவேஷன் வேறு மாதிரி இருக்கலாம், ஆனால் என்னோட ஃபேமிலி சுச்சுவேஷன் எப்படி தெரியுமா? எங்கள் அம்மா எனக்காகவும் எங்கள் அண்ணனுக்காகவும் தான் இந்த உலகத்திலே வாழ்கிறாங்க. அவங்களோட சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம். அவங்களோட மனசை கஷ்டப்படுத்திட்டு நான் எதையும் செய்ய மாட்டேன். இவனா லூஸ் மாதிரி பேசுகிறா? ஏண்டியா இந்த பையனை தான் எனக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு எப்படி இருந்தாலும் கல்யாணம் பண்ணி வைக்க தான் போறீங்க, இந்த பையனே கல்யாணம் பண்ணி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு கேளு. இதில் என்ன தப்பு இருக்கு? நீ ஈஸியாக சொல்லிடுவேன். இதை போய் நான் எங்கள் அம்மா கிட்ட சொன்னேன்னு வச்சுக்கேன், எங்கள் அம்மா வந்து நீ அந்த பையனை லவ் பண்ணுறியா, லவ் கல்யாணம் பண்ணிக்கலான்னு பார்க்குறியா அப்படிலாம் சொல்லிட்டு என்கிட்ட சண்டை போடுவாங்க. இதெல்லாம் எனக்கு தேவையில்லை. அவங்க எந்த மாப்பிளையை பார்க்குறாங்களோ அவனை தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன். ஓ, கடைசியா இந்த முடிவு தான் உன்னோட முடிவா? ஆமாம், இதான் என்னோட முடிவு. இவ்வளோ நாளாக என் கூட பழகி நீ என்ன முழுசாக புரிஞ்சிக்கல. இன்னும் நீ உன்னை பற்றி எல்லாமே எனக்கு தெரியும். நான் என்ன பண்ண முடியும் சொல்லு? சரி, நான் வந்து ரொம்ப நேரம் ஆகுது, நான் கிளம்புறேன். ஒரு நிமிஷம் நான் சொல்கிறத கேளு சாந்தி. இல்லை விமல், நீ எதுவும் சொல்ல வேணாம். சாந்தி, நான் வரேன். திமிரு பிடிச்சுவேன். நம்ம சொல்கிறது எதுனா காது கொடுத்து கேட்குறாளா பற்றியா? இவ மனசுலேயும் நான் இருக்கேன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனால் அவங்க அம்மாவுக்கு தான் பயப்படுறேன். இப்போ நான் என்ன பண்ணுறது? இவளை மறந்துட்டே இருக்கவும் என்னால் முடியாது. இவன் என்ன மறந்துட்டே இருக்கவும் இவளால் முடியாது. இப்போ என்ன தான் பண்ணுறது? என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரிய மாட்டுது. அவங்க அம்மா சம்மதிக்கலைன்னா கூட பரவாயில்ல, இவ ஓகேன்னு சொல்லிட்டா கூட ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்க நான் தயாராக இருக்கேன். ஆனால் இவ அதுக்கெலாம் தயாராக இல்லையே. இவளை என்ன தான் பண்ணுறது நான்?
அம்மா சொல்கிற பையனை தான் கல்யாணம் பண்ணிமா சொல்கிறான். சரி பார்க்கலாம் என்ன பண்ணலான்னு. வீட்டில் போயிட்டு பொறுமையாக யோசிக்கலாம். அமைதிக்கு பெயர் தான் சாந்தி. என்ன பண்ணுறது ஒன்றும் புரியல. மத்தியானம் நல்லா சூப்பராக இருந்தது மீன் குழம்பு. நிறைய சாப்பிட்டேன், வயிறு ஃபுல்லாகிடுச்சு, ஜீரணமாகாமல் இருக்குது. அதுக்கு தான் சொல்லியிருக்காங்க பழமொழி, அளவுக்கு மிஞ்சினால் அமுதமும் நஞ்சுன்னு. நல்லா டேஸ்ட்டாக இருக்குன்னு நிறைய முட்டை சாப்பிட்டா இப்படி தான் ஜீரணமாகாமல் தான் புடம்பி உட்காந்துக்கணும். 5 தட்டு சாப்பிட்டேன். நமக்கே எப்படி இருக்குன்னா 8 தட்டு சாப்பிட்டா இல்லை கீதா, அவள் எப்படி இருக்கான்னு தெரியலையே. நமக்குள்ளே வந்து கல்லை சாப்பிட்டா கூட சிரிச்சு போயிடும். இப்போன்னா 5 தட்டு சாப்பிட்டதுக்கு சிரிக்காமல் போயிருக்குது. உடம்புல ஏதாவது பிரச்சனையோ? நமக்கும் வயசாகுதில்ல. அதனால் இனிமேல் கொஞ்சம் லிமிட்டாக தான் சாப்பிடணும் போல. 25 வயசுலாம் ஒரு வயசா? நிறைய பெரிய பொண்ணு தனியாக உட்காந்து இருக்க. வர நீ எங்கே போயிட்டு வர? என் பையனை போய் டியூஷனில் விட்டுட்டு வரேன். டியூஷன் இல்லையா? எப்போத்துல டியூஷன் அனுப்புகிறேன்? நேற்று ஸ்கூலில் பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங் போட்டாங்கல்ல, பையன் வந்து ஒரே சேட்டை பண்ணுறானா, சரியாக படிக்க மாட்டேங்கிறானா, மார்க்கு கம்மியாக எடுக்கிறானா, அதனால தான் நல்லா சொல்லிக் கொடுங்க வீட்டில் உட்கார வச்சு பசங்களுக்கு அப்படின்னு சொன்னாங்க. சரி நம்மளுக்கு டைம் இல்லை அதுக்குள்ள, அதனால டியூஷன் எடுத்துன்னு போய் சேர்த்துட்டு கொஞ்சம் ஃபீஸ் கட்டிட்டு வச்சுக்கேன், அவங்க சொல்லி தருவாங்களே. அதான் பக்கத்தில் உள்ள ஒரு பொண்ணு சொல்லி தருது, காலேஜ் படிக்குது அந்த பொண்ணு, சொல்லி தருது, அங்கே விட்டுட்டு வரேன். என்கிட்ட சொல்லியிருந்தா நானே டியூஷன் எடுத்துருப்பேன்ல. எதுக்கு இப்போ தண்டை செலவு உனக்கு? அங்கே பக்கத்தில் உள்ள எடுத்துன்னு போய் சேர்த்துட்டு வந்துருக்குறேன். அப்படி பெரிய பொண்ணு நீ டியூஷன் எடுப்பியா? ஆமாம், நான் கூட 10வது படிச்சிருக்கேன்ல, எடுக்க மாட்டேன்னா என்ன? இவ முதல்ல அவள் குழந்தைக்கே சொல்லி தர மாட்டா எதையும். இவ்வளோ நம்பி நம்ம இவகிட்ட எப்படி டியூஷன் சேர்க்க முடியும்? உன் மனசில் நீ என்ன நினைக்கிறேன்னு எனக்கு நல்லா தெரியுது. இவ குழந்தைக்கே இவன் முதல்ல சொல்லி தர மாட்டா, இவ எங்கேருந்து நம்ம குழந்தைக்கு சொல்லி தருவா, அதானே நினைக்கிற? கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டால. அப்படி இல்லை பெரிய பொண்ணு, நீ அப்படி தான் நினச்சிருப்ப. உன்னை பற்றி எனக்கு நல்லா தெரியும். இப்போ என் பொண்ணுக்குனா வந்து எங்கள் மாமியார் சொல்லி தந்துடுவாங்க, எங்கள் வீட்டுக்காரர் சொல்லி தந்துடுவார், புரியுதா? அதே உன் பையனுக்கு நான் சொல்லி கொடுத்தேன்னு வச்சுக்கேன், நீ வந்து எனக்கு காசு தருவேன். எனக்கு காசு கிடைக்கும்ன்ற ஒரு இதில் நான் வந்து அது ஒரு வேலையாக எடுத்து செய்வேன், புரியுதா? என் பொண்ணுக்கு சொல்லி கொடுத்தா அது ஃப்ரீ தான். அது வந்து என் வீட்டுக்காரும் எங்கள் மாமியாருமே பார்த்துப்பாங்க. பார்த்ததுக்கு எங்கள் நாத்தனார் வேறு வந்திருக்கா, அவள் வந்து சொல்லி கொடுத்துப்பா, புரியுதா? இப்போ நீ ஒரு 1000 ரூபா ஃபீஸ் தர மாட்டியா சொல்லு? அதனால உன் பையனுக்கு வந்து நான் சொல்லி தருவேன். இது 1000 ரூபாய் ஃபீஸா? அந்த பொண்ணு 200 ரூபாய் தாண்டி வாங்க. என் பையன் எத்தனாவது படிக்கிறான் நினச்சேன், 2வது தான் படிக்கிறான். அவனுக்கு எதுக்கடி 1000 ரூபாய் ஃபீஸு? ஸ்கூல் ஃபீஸே அவ்வளோ கிடையாதுடி. அந்த பொண்ணு வந்து காலேஜ் தான் படிக்குதுன்னு சொல்கிறேன். அந்த பொண்ணு என்ன சொல்லி தரப்போகுது சொல்லு? நல்லா 10வது படிச்சிருக்கேன், எனக்கு நிறைய தெரியும். உன் பையனுக்கு சொல்லி கொடுத்து ஃபஸ்ட் ரேங்க் எடுக்க வைப்பேன். அதுக்காக நீ ஒரு 1000 ரூபாய் ஃபீஸ் தர மாட்டியாண்ணா? ஏண்டி ஒரு 300 ரூபாய்னா கூட பரவாயில்ல இல்லைண்டி, 1000 ரூபாய் ஃபீஸ் என்னால் கண்டிப்பாக தர முடியாதுடி. சரி, உனக்கும் வேணாம் எனக்கும் வேணாம், 500 ரூபாய் வச்சுக்கலாம். 500 ரூபாய் ஃபீஸ்லாம் எனக்கு தர முடியாதுமா என்னால். 200 ரூபாய் கொடுத்துருக்கல, அந்த பொண்ணை ஒழுங்காக சொல்லி தருவா. அவன் ஃபஸ்ட் ரேங்க் எடுத்தாலும் ஒன்றும் எடுக்க தேவையில்ல, செகண்ட் ரேங்க் எடுத்தால் கூட எனக்கு போதும். ஒரு பையனோட படிப்புக்காக ஒரு 500 ரூபாய் கூட செலவு பண்ண மாட்டேன்னா நிலான்னாடி தாயி, நிலான்னா தாயி. நான் தாய் கிடையாதுமா, நான் பேயாவே இருந்துக்கிறேன். இவ கம்முன்னு உட்காந்து கிடக்கணும், தனியாக சொல்லிட்டு கம்முன்னு போயிருக்கணும். இவகிட்ட வந்து பேச்சு கொடுத்த பற்றியா, இது தேவைதான், எனக்கு இதுக்கு மேலே தேவைதான். கஞ்ச பிசுனாரி. 1000 ரூபாய் வேணுமா? 1000 ரூபாய் இங்கே நான் நோட் வச்சுக்கிறாங்க, இல்லை மரத்தில் காய்ச்சி கொட்டுதா 1000 ரூபாய் கொடுக்குறதுக்கு? இவ்வளோ தூரத்தில் பார்க்கும்போது வேற தெரு பக்கமாக நான் போயிருக்கணும், எதுக்கு வந்து பேசணும் தெரியல விட்டேன். நம்ம என்ன அப்படி தப்பாக கேட்டுட்டோன்னு இப்படி தெரிச்சு ஓடின்னு கிடக்குறா? இவளுக்குலாம் 1000 ரூபாய் கேட்டுக்கூடாது, 2000 ரூபாய் கேட்டுருக்கணும். என்ன மாதிரி யாராவது சொல்லித்தர முடியும்? அது தெரியுதாப்பா இந்த மாடுக்கு? வீட்டுக்கு போனோன்னா எங்கள் வீட்டுக்கார்ட்ட சொல்லி ஒரு பெரிய போர்டை அடிச்சு வெளியில் மாட்ட சொல்லணும், இந்த மாதிரி டியூஷன் எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டோன்னா ஒரு ஆளுக்கு 1000 ரூபான்னு கணக்கு போட்டால் கூட 10 பசங்க வந்தால் கூட 10,000 ரூபாய். நல்ல ஒரு ஐடியாவாக இருக்குது. போனோன்னா முதல்ல இந்த வேலை தான். வீட்டுக்கு வா, உனக்கு இருக்குது. நான் இப்போ தான் விளையாட்டுக்கு போனேன். நீ விளையாட்டுக்கு போய் 2 மணி நேரம் ஆகுது. என்கிட்ட என்ன சொன்னேன்? 10 நிமிஷத்தில் போயிட்டு விளையாடிட்டு வந்துருவேன் சொன்னேன். நில்லை, நடக்காத நில்லை, கேட்கறதுக்கு பதில் சொல்லு. என்னம்மா சொன்னா? அந்த பையன் கூட கொஞ்ச நேரம் விளையாடிட்டு எக்ஸ்ட்ரா, அது தப்பா? எங்கள் ஸ்கூலில் சார் என்ன சொல்லி அனுப்புகிறாங்கன்னா, ஈவினிங் வந்து நல்லா ஓடி ஆடி விளையாடினா தான் நல்லா சுறுசுறுப்பாக இருப்போம், ஆரோக்கியமாக இருப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. உட்காந்து இது எதுவும் பண்ணாதீங்க, நல்லா விளையாடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நீ என்ன வீட்டை விட்டு வெளியில் போகக்கூடாது, போயிட்டு 10 நிமிஷத்துல விளையாடிட்டு வீட்டுக்கு வந்துடணும் அப்படின்னு சொல்கிறேன். அப்புறம் எப்படி ஆரோக்கியமாக இருக்க முடியும்? எப்படி நல்லா சீக்கிரமாக ஹைட்டாக விளையாட முடியும் சொல்லு? நல்லா ஓடி ஆடி விளையாடினா தானே நல்லா ஹைட்டாக விளையாட முடியும். அதுக்கு நம்ம வீட்டு வாசல்லே விளையாடணும். பக்கத்து தெருவுக்கு போய் விளையாடுவாங்க. நீ காண சொல்லிட்டு நான் எங்கெல்லாம் தேடி வரேன் தெரியுமா? உன்ன பொழுது வேற போச்சு, உங்கள் அப்பா வேற வந்துடுவார் வீட்டுக்கு. எங்கள் பையனை காண சொல்லிட்டு என்ன அடிப்பாரு? அப்பா கிட்ட எனக்கு அடி வாங்கிக்கலான்னு பார்க்குறியா? அப்பா எனக்கு மௌன் அடிச்சிருக்காரு, நீ தானே அப்பா அடிப்ப? வாய் நான் எப்போ உங்கள் அப்பா அடிச்சிருக்கேன்? என்னக்கா ரோட்டில் நின்று கத்தி நிற்க? இதை நீயே கேளடி. விளையாட ஸ்கூல் விட்டு வந்த உடனே சாப்பிட்டு போய் விளையாட போகிறேன்னு சொன்னான். சரி பையன் விளையாடுறதுன்னு கேட்குறான், சொல்லி 10 நிமிஷம் விளையாடு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சேன். இவன் என்ன பண்ணியிருக்கிறான், நம்ம தெருவுலேருந்து பக்கத்து தெருவுக்கு போயிட்டு அவன் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க இருக்கிறான். அவங்க வீட்டுக்கு போய் விளையாடினக்கா 2 மணி நேரம் ஆகுது. போய் நானும் அவனை காரணம் சொல்லிட்டு தெருவா போய் தேடி சுற்றின்னு வந்து எங்கே தானே விளையாடுறேன்னு சொன்னான். சொல்லிட்டு காலம் எப்படி கெட்டு போயிருக்குது, எருமை மாடு 2 மணி நேரமாக போய் விளையாடிட்டு வருது. நான் வீட்டுக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்து நிற்கும்போது தான் எதிர்க்க நீங்கள் வந்தீங்க. இதை 2 மணி நேரம் கழிச்சு தான் உனக்கு வீட்டுக்கு போகணுன்ற ஞாபகமே வந்ததா? தங்கச்சி அங்கே தனியாக வீட்டில் இருக்கிறா. அவள் வந்தால் ஹோம்ஒர்க் எழுதுனா பட்டு தூங்கின்னு கிடக்கா. அவள் கூட உட்காந்து விளையாடல. அதை விட்டுட்டு ஊரில் இருக்கவங்க கூட போய் விளையாடுறத உனக்கு விளையாடுற மாதிரி இருக்குமா? முதல்ல நீ என்கிட்ட என்னன்னு சொல்லிட்டு போனேன், இங்கே வெளியில் வாசலில் விளையாட சொல்லிட்டு தானே போனேன். எதுக்கு பக்கத்து இருக்கு வந்த? வருவியா சொல்லு, பக்கத்து தெருக்கு போகலாமா?
போலாமா? பக்கத்து இருக்கு போலாமா? அம்மா காது வலிக்குதுமா, விடுங்கம்மா விடுங்கம்மா. இனிமே போக மாட்டேன்னு சொல்லு, இனிமே போக மாட்டேன்னு சொல்லு. ஏக்கா விடுக்கா. நீ கம்மனு இரு பெரிய பொண்ணு, உன்னெல்லாம் அப்படி பண்ணாதான் அவங்களாம் அடங்குவான். அம்மா இனிமே போக மாட்டேம்மா, விடுங்கம்மா. இனிமே நம்ம வீட்டு வாசல் தாண்டி எங்கன்னா போய் போற காலை உடைச்சிருவேன். போக மாட்டேம்மா, இனிமே போக மாட்டேம்மா, நம்ம வீட்டு வாசல்லே விளையாடுறம்மா. காலம் கெட்டு போய் கிடக்குது, அங்கங்க என்னமோ நடக்குது, குழந்தைங்களாம் காணாம போகுதுங்க. பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க குழந்தைங்களாம் என்ன கொண்டு கிண்ணு போட்டுறானுங்க, என்னமோ பண்ணுறானுங்க. வந்துட்டான் பக்கத்து இருக்கு, காலை விட்டுரும் பாரு. அப்போனா நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கவங்க கொலைக்காரங்க நீ சொல்றியா? ஏக்கா விடுக்கா விடுக்கா. இல்லை பெரிய பொண்ணு, எதனா உனக்கு ஏதாவது ஆச்சுன்னு வச்சுக்க, அவங்க அப்பா என்ன தானே கேட்பாரு, உன்னை நம்பி தானே வீட்டில் விட்டுட்டு போறேன், நீ தானே பார்த்துக்கணும் அவனை அப்படின்னு சொல்லிட்டு என்ன தானே கேட்பாரு. அவனுக்கு கொஞ்சமாவது அது புரியுதா பத்தியா, அறிவு இருக்கா பத்தியா கொஞ்சமாவது அவனுக்கு? ஏக்கா நம்மளாம் அந்த காலத்தில் வீட்டில் விளையாடணும், அப்படி ஓடி ஆடி இந்த ஊரையே சுற்றி சுற்றி வருவோம். அந்த மாதிரி நம்ம பிள்ளைங்களுக்கு விளையாடுறதுக்கு இந்த காலத்தில் வாய்ப்பு இல்லை. வீட்டு வாசல்லையே இல்லை வீட்டுக்குள்ளேயே தான் வச்சு பாதுகாக்க வேண்டியதாக இருக்குது. அதெல்லாம் பசங்களுக்கு புரிய மாட்டேது, வேறு என்ன பண்ணுறது? ஏண்டி நம்ம அந்த காலத்தில் காடு கழனி மலை ஏரி குளம் குட்டை தெருமுனை எங்கே பார்த்தாலும் சுற்றி சுற்றி விளையாடணும். அப்போ நம்மளுக்கு எல்லாருமே நம்ம சொந்தக்காரங்க தான், ஊரை சுற்றி எல்லாமே தெரிஞ்சவங்க தான், அண்ணன் தம்பி அக்கா அண்ணி அப்படி சொல்லி தான் பழகுவாங்க. அப்போ நமக்கு பாதுகாப்பாக இருந்தது. இப்போ காலம் கெட்டு போய் கிடக்குது. நம்ம தான் உஷாராக இருந்துக்கணும், நம்ம வீட்டு பசங்க நம்ம தான் பத்திரமா பார்த்துக்கணும். இவனுக்கு அதெல்லாம் எதுவும் தெரிய மாட்டேங்குது, ஏதோ அப்படியே மாடு மாதிரி சுற்றி கிடக்கலாம். இவன் வீட்டில் சும்மா இருக்கிறதுனால தானே இந்த மாதிரி சுற்றி இருக்கான் தெருவா. அவனை முதல்ல எடுத்துன்னு போயிட்டு எங்கன்னா டியூஷனில் சேர்க்க போகிறேன். டியூஷனுக்கு போயிட்டு 6 மணிக்கு போயிட்டு 8 மணிக்கு வரட்டும், வந்து சாப்பிட்டு கம்முன்னு படுத்து தூங்கட்டும். இன்னும் ஹோம் ஒர்க் முடியல அவன். ஏக்கா நீ டியூஷன் சொன்னவன தான் எனக்கு ஞாபகம் வருது, நானே டியூஷன் எடுக்க போகிறேன்க்கா நாளையிலேருந்து. நீ டியூஷன் எடுக்க போறியா? ஆமாக்கா 1000 ரூபாய் ஃபீஸ் ஒருத்தருக்கு. நாளைக்கு காலையில் போர்டு வச்சிருவேன், உங்கள் பையனை அங்கேயே சேர்த்து விட்ரு. இது 1000 ரூபாவா? ஆமாக்கா நான் 2000 ரூபாய் வாங்கலான்னு பார்த்தேன். சரி நம்ம ஊர் பசங்க தானே 1000 ரூபாய் போதும் அப்படின்னு சொல்லிட்டு 1000 ரூபாய் வாங்க போகிறேன். இந்த ஸ்கூல் ஃபீஸே அவ்வளோ கிடையாதுரி. நான் சொல்லி கொடுத்தேன்னு வச்சுக்கேன், எல்லாருமே ஃபஸ்ட் ரேங்க் தான் எடுப்பாங்க, 100க்கு 100 மார்க்கு. என்ன சதீஷா நாளைக்கு வந்துருண்ணே? ஏம்மா என்ன டியூஷன்லாம் சேர்க்காதம்மா, நான் வீட்லயே ஒழுங்காக படிச்சுட்டு இருக்கிறேம்மா. நீ கம்முன்னு வீட்லயே இருந்திருந்தா இதெல்லாம் நமக்கு தேவையா? 1000 ரூபாவும் டியூஷன் ஃபீஸு யார் கொடுக்குறது? உங்கள் அப்பா கிட்ட கேட்டேன்னு வச்சுக்கா முத்து என்ன முத்திடுவார். மா டியூஷன்லாம் வேணாம்மா, நான் வீட்லயே ஒழுங்காக படிக்கிறேன், ஒழுங்காக ஹோம்ஒர்க் எழுதுறேம்மா. இனிமேல் வீட்லயே இருப்பேன்னு சொல்றியா? ஆமாம்மா வீட்லயே இருக்கம்மா, டியூஷன் சேர்க்காதீங்கம்மா. நீ வீட்லயே தான் இருக்கணும், வீட்டை விட்டு எங்கன்னா வெளியில் போனேன்னு வச்சுக்க, இந்த பேர் பெரிய பொண்ணாத்த கிட்ட உன்னை டியூஷன் சேர்த்துருவேன். வேணாம்மா வேணாம்மா. என்னக்கா நாளைக்கு டியூஷனுக்கா சதீஷ் வரும்போது 1000 ரூபாய் கொடுத்து அனுப்பிச்சிருந்தேன். பெரிய பொண்ணு சதீஷ் திருத்திட்டான். இப்போ இனிமேல் வீட்டை விட்டு எங்கே வெளியில் போக மாட்டேன், அப்படி விளையாடுறத வாசல்லே விளையாடுறேன்னு சொல்லிட்டா. நான் டியூஷன் வேணா ஒன்றும் வேணாம், அவன் வீட்டில் சமத்தா நல்ல பையனா படிப்பா. நீ சொல்லு அத்தை கிட்ட சொல்லு. நீ ஆமாட்டே, நான் டியூஷனுக்குலாம் வர மாட்டேன், நான் வீட்லயே உட்காந்து நல்லா படிக்கிறேன். நான் நல்லா சொல்லி தருவேன்டா, வாடா. வேணாத்தே, நான் வீட்லயே படிக்கிறேன். ஒருத்தர் கூட வர மாட்டேங்கிறாங்களே. இதை வச்சு மாதத்துக்கு 10,000 20,000 ரூபாய் நான் சம்பாதிக்கலான்னு பார்த்தேன், எல்லாம் உஷாராக இருக்குதுங்க. சதீஷ் திறந்ததுக்கு காரணம் நீ தான் பெரிய பொண்ணு. நான் என்ன பண்ணேன்? அவன் உங்ககிட்ட டியூஷன் காமிச்சிருவேன் சொன்னதுனால தான் அவன் பயந்து போயிட்டு நான் வீட்டை விட்டு என்ன வெளியுமே போட மாட்டேன், வீட்டிலே படிக்கிறேன், இங்கே வாசல்லே விளையாடுறேன் அப்படி சொல்லியிருக்கான். எல்லாத்துக்குமே காரணம் நீ தான் பெரிய பொண்ணு, ரொம்ப தேங்க்ஸ். வா சதீஷ் நம்ம வீட்டுக்கு போகலாம். கடைசியில் என்னை இப்படி ஆக்கிட்டாங்களே. சரி வேறு என்ன பண்ணுறது, நம்ம வீட்டுக்கு போயிட்டு நம்ம ஜில்லுக்கு நம்மளே டியூஷன் எடுத்து நம்ம வீட்டுக்காரர்கிட்ட 1000 ரூபாய் வாங்கிக்க வேண்டியது தான். டைம் ஆச்சு, இன்னொரு வந்துட்டு போகிற ஒரு வேலையிலேருந்து ஒட்ட போய் கேட்டு 1000 ரூபாய் வாங்க வேண்டியதான் முதல் வேலையாக. சிங்கம் ஒன்று புறப்பட்டதே, அதற்கு நல்ல காலம் பிறந்துடுச்சு, நேரம் அமைஞ்சிடுச்சு. ஊர் உலகத்தில் எங்கன்னா நடக்குமா இந்த மாதிரி அதிசயம்? சொந்த பொண்ணுக்கே டியூஷன் சொல்லி கொடுத்து ஃபீஸ் வாங்க போகிறேன்.